நம்ம ஒரு பங்கு வாங்கினால் பகுதி வந்திருக்கோம். நேற்று பண்ண முடியல, நேற்று மிஸ் பண்ணிட்டேன். டெய்லி ஒன்று போகலான்னு நினச்சேன், நேற்று ஹெக்டிக்காக இருந்தது, ஸோ முடியல. ஓகே, அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போய் ஒரு பங்குன்னு என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு ஷேர் வாங்கினா 100 ஷேர் வாங்கினா ஈக்குவல், புரியுதுங்களா? ஸோ ஒரு பங்கு வாங்கினால ஒரே ஒரு ஷேர் வாங்கினா போதும் நீங்கள். ஏன்னா இதெல்லாம் ரேட்டு ஜாஸ்தி பயப்பட்டீங்கன்னா டு ஸ்டார்ட் வித். நீங்கள் வந்து எந்த ஷேர் இருந்தாலும் சரி, இப்போ நாங்கள் பதிவு பண்ண 3M இருந்தாலும் சரி, அனிவல் ஒரே ஒரு ஷேர் வாங்க, 15,000 ரூபாய், 20,000, 25,000 ஒரு ஷேர் நீங்கள் வாங்க. அந்த ஒரு ஷேர் வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பணம் கொடுக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள் வெயிட் பண்ணி. ஆனால் வெயிட்டிங் பீரியட் 3 to 4 years வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு அதை பற்றி தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து வேப்கோ இந்தியா லிமிடெட். வேப்கோ இந்தியா லிமிடெட் வந்து இந்த ஸ்டாக் பேர்லாம் டிவியில் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் நம்மளாம் பணக்காராயிடுவோம், அதனால் சொல்ல மாட்டாங்க, நிறைய பேச மாட்டாங்க. டிவியில் வந்து நிறைய ஒரே ஒரு மாதத்தில் ஒரு ஷேரை 20 ரூபா நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாக்கை தயவுசெய்து விற்றுருங்க, அது வாங்கக்கூடாது. அது நம்ம டிஸ்ட்ரிபியூஷனுக்காக தான் டிவியில் வந்து சொல்கிறது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுரங்க வேட்டை 90% ஆஃப் த டைம். ஓகே, ஸோ இது வந்து ஆட்டோ ஆன்சிலரி. நம்மளுக்கு தெரியும் ஆட்டோ ஆன்சிலரி, ஆட்டோலாம் நல்லா அப் ட்ரெண்டில் இருக்குன்னு. 6,900 rupees. ஓகே, 52 வீக் ஹை வந்து 6,970, 5,011 லோ. ஸோ ஹைக்கிட்ட இருக்குது, கவலையே படக்கூடாது, தைரியமாக வாங்கலாம். இது ஏன்னா மார்க்கெட் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் இருக்குது, ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ 5 rupees தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஷேர் வாங்கும் போதும் தயவுசெய்து ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ் வேல்யூ 5 rupees, 200% டிவிடெண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல்ஸ் போவோம். பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட் நீங்கள் போனீங்கன்னா இப்போ வில் கோ டு ஓல்ட் ஃபார்மேட். நம்மளுக்கு ஓல்ட் ஃபார்மேட் தான் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நியூ ஃபார்மேட் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணோம். நம்மளுக்கு வேண்டியது 3 ஐட்டம் தான் இதுலேருந்து. ஈக்விட்டி கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் டெட் ஃப்ரீ அண்ட் இது பாருங்கள் 9 crore ஈக்விட்டி கேபிட்டல், 9.48 crores ஈக்விட்டி கேபிட்டல். ரிசர்வ்ஸ் பாருங்கள் 1,885 crores. ஸோ இதெல்லாம் என்ன, நம்ம நேற்று சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு படத்தில் தனுஷ் சொல்கிற டைலாக் தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். இதெல்லாம் சுனாமிலே ஸ்விம் பண்ணுற ஸ்டாக் இது. பாய்சன் குடித்தாலும் பாயசம் சாப்பிட்ட மாதிரி ஸ்டாக் இது. அதாவது என்ன அடி வாங்கினாலும் தாங்க 1,800 கோடி ரிசர்வ் இருந்ததுனாக்கா சாய வாய்ப்பே கிடையாது. என்ன எத்தனை வருஷம் செலவு பண்ணாலும் சாய வாய்ப்பு இல்லை. ஓகே, அதுதான் ஸ்ட்ரென்த் இந்த கம்பெனிங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம இயர்லி ரிசல்ட்ஸ் போகலாம். லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குமான்னு தெரியல, இல்லை 2019 ஒரு ப்ராட் இண்டிகேஷன் தான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, லேட்டஸ்ட் தான் வேணுன்ட்டு. ஓகே, 2020 வந்துச்சு, 2020 வந்துச்சு. ஸோ 1,929 crores சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் பாருங்கள் 158. ஸோ 8%, க்ளோஸ் டு 8% சேல்ஸ் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. 1,158 crores net profit on equity capital of 9.48 crores. That is like fantastic, superlative. Okay, ஸோ பப்ளிக் ஹோல்டிங் இதில் அப்டேட் ஆகலை, நம்ம பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இது ரொம்ப ஹையாக, கண்டிப்பாக ஹையாக இருக்கும். வேப்கோ வந்து இது. ஓகே, லெட்ஸ் லுக் அட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஸோ ப்ரொமோட்டர் 75. ஓகே, டோட்டல் டிஐ 13. ஸோ ஆல்மோஸ்ட் எம்எஃப் எல்லாரும் பிரிச்சுனாங்க. அது ரீட்டெயில் ஒன்றுமே இருக்காது இதில். ரீட்டெயில் நீங்கள் உள்ளே போனால் நீங்கள் தான் பெரிய கில்லியாக இருப்பீங்க அதில். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எஃப்ஐஐ டிஐலாம் 90%, 85% இருக்கும்போது நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஆனால் நம்ம ஏன் உள்ளே போக மாட்டோம்னாக்கா 7,000 ரூபாய் 6,000 ரூபான்னு சொல்லிட்டு உள்ளே போக மாட்டோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை பிரேக் பண்ண நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சேஃப்டி ஜாஸ்தி, எவ்வளோக்கு அவ்வளோ ஷேர் ஃபேர் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிஸ்க் அதிகம். ஓகே, இது புரிஞ்சால் தட் இஸ் த டே ஆஃப் என்லைட்டன்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் ஹோல்டிங்கில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்ப்போம். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் யாருன்னு பார்த்தா வேப்கோ ஜெர்மனியாக இருக்கும் நினைக்கிறேன். 1 second, ரொம்ப நாள் முன்னே பார்த்தது. ஓகே, வேப்கோ ஏஷியா பிரைவேட் லிமிடெட். ஓகே, 75% ஹோல்டிங். ஸோ டாப் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் டிஐஏ, ஃப்ராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்ட், இபிஎஃப், கேட்டமரன் அட்வைசர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகே, இவங்களாம் வந்து மோர் தென் 1% வச்சுருக்காங்க. அது கீழே வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம கம்பெனி இன்ஃபோ போகலாம். ஸோ ஒரு கம்பெனியை வந்து நம்ம வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகுது. நம்ம ஜாதகம் பார்க்கணுன்னா 1.5 மணி நேரம் ஆகும்.
ஓகே, அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கும் நம்ம ஜாதகம் ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு. ஆனால் இது ரொம்ப கிளியராக இருக்குது ஜாதகம், இதில் கன்ஃபியூஷனே கிடையாது. ஏன்னா எப்போ இடிக்கும்னா டெட் இருந்தால் தான் இடிக்கும். ஓகே, இது பாருங்கள், இங்கே வந்து வேப்கோ இந்தியா நெட்டில் போயிட்டு இது மொத்தமாக பார்க்குறது 5 நிமிஷம் தான் ஆகும். வேப்கோ பர்ஃபெக்ட் மேட்ச், வேப்கோ அண்ட் ZF's மொபைலைசிங் கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்டெலிஜென்ஸ். ஏதோ அவங்க ஏதோ இன்னொரு பாஷையில் பேசுகிறாங்க, நமக்கு புரியல. அவங்க என்ன தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ZF வெப்சைட், இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ், இன்னும் கம்பெனிஸ் வேப் ஆப்ரேஷன் போடுறதுன்னு தெரியல. ஓகே, ட்ரக் சேஃப்டி, இது ஆட்டோ ஆன்சிலரி அவர் சொல்யூஷன்ஸ் வந்து ட்ரக் சொல்யூஷன்ஸ் என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ இட்ஸ் ஆல் பியாண்ட் அவர் ரீச். நம்ம வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் அனாலிசிஸ் லீட்ஸ் டு பேரலிசிஸ். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க பணம் பண்ணுறான், அவ்வளோதான். கையில் காசு வாயில் தோசை, கையில் நிறைய காசு இருக்குது, நம்ம தோசை சுட்டு சாப்பிட வேண்டியது தான். இதுக்கு மேலே ஒன்றா நம்ம நிறைய போய் பார்க்கணும். இதுக்கு மேலே நம்ம நிறைய போய் பார்க்கணும். அதனால் நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ண தேவையில்லை நம்ம. ஸோ அதனால் திஸ் இஸ் அ வெரி குட் ஸ்டாக் அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாக் இட் ஷுட் பி இன் இண்டிவிஜுவல்ஸ் போர்ட்ஃபோலியோ. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். லெவலுக்கு லெட்ஸ் லுக் அட் தி சார்ட். பார்த்தீங்களா, சார்ட்டில் என்ன சொல்லுன்னு பார்க்கலாம். சார்ட்டில் ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஹார்ட் வீக்காக இருந்தாலும் ஒரு மாத்திரை எடுத்து வாயில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட போனதில்ல. வெயிட் ஓகே, வேப்கோ இந்தியா. ஓகே, 52 வீக் ஹையில் தான் இருக்குது. பரவாயில்ல, டசன்ட் மேட்டர். யூ ப்ளீஸ் வி ஹேவ் டு பை. இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, இது பேர் தான் பிரேக் அவே கேப் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் பிரேக் அவே கேப். இதனுடைய ஆப்போசிட் வந்து இங்கேருந்து விழுந்தாக்கா அதுக்கு பேர் பிரேக் டவுன் கேப். ஓகே, இங்கே பாருங்கள், நெகட்டிவ் கிராஸ் ஓவர் ஆனப்புறம் என்ன கேத்தியான டக்கால். ஸோ ரெண்டாவது என்வலப் மேலே நிற்கிறேன், என்வலப் உள்ளே வரல. அவன் என்வலப் பார்த்து நம்ம பார்த்தீங்கன்னா என்வலப்பும் பாருங்கள், இதுதான் என்வலப். 2 லைன் தான் என்வலப். இதுதான் ரேஞ்ச் ஜென்ரலாக. இப்போ என்வலப் மேலே இருந்தால் நீங்கள் போலிங்கர் பேண்ட்லாம் பார்த்தா கன்ஃபியூஷனாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதனால் திஸ் இஸ் த ஈஸியர் டூல். இது என்வலப் மேலே, இது என்வலப் கீழே வரமாட்டேன்றான் பாருங்கள். ஸோ அப்படின்னா பயங்கர புல்லிஷாக இருக்கான்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, இதை வந்து நம்ம 52 வீக் ஹையில் பார்க்கலாம். ஓகே, 2008 நீங்கள் ஹையில் 2008 ஹை வந்து 370, லோ வந்து 102. நம்மளுக்கு லோவில் வாங்கி பழக்கமே கிடையாது, ஹையில் தான் வாங்கி பழக்கம். ஸோ தெரியாமல் 370 நீங்கள் வாங்கியிருந்தால் கூட ஒரு 1 லட்ச ரூபா போட்டு தான் இன்றைக்கி வந்து 20 × 20 lakhs 20 lakhs இன்றைக்கி 120 lakhs. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்கி நீங்கள் 8 வருஷம் யோசிச்சு ஹோல்ட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு எஃப்டி ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஈக்விட்டி அலோகேஷனில் தான் பண்ணோம். எஃப்டியில் இருக்க பணத்தை இதில் போடக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நம்ம கொடி கட்டி வாழ்வோம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஸ்டார்டிங் வித் அ குட் ஸ்டாக் டுடே. ஐ எம் ஃபுல்லி சார்ஜ்ட். லெட்ஸ் கோ. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. பாய்.